வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்ப்போம்னா, 6th ஸ்டாண்டர்டில் வரலாறில் ஃபஸ்ட் லெசன் வந்து பார்ப்போம்ப்பா. அதில் ஃபஸ்ட் லெசன் பாருங்கள், வரலாறு என்றால் என்ன. இந்த லெசன் வந்து வரலாறை பற்றி ஒரு ஒரு முன்னுரை மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி வந்து இந்த லெசனில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது 6th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால வந்து அதை கம்மியாக, அதாவது கற்கருவிகள்னா என்ன, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது. அதனால் இந்த வந்து முக்கியமான கண்டென்ட் மட்டும் இதில் வந்து பார்த்துட்டு போவோம். இதில் வந்து என்னென்னா, அம்மாவும் மகளும் வந்து இந்த உரையாடல் வடிவமாக வந்து இந்த லெசன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம முக்கியமான கண்டென்ட் மட்டும் நமக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுற விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். மித்ததை வந்து தேவையில்லப்பா. வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பேழையில் பாருங்கள், வரலாற்றின் காலம் வந்து எதில் கணக்கிடப்படுகிறதுனா ஆண்டுகளில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிமு பொது ஆண்டு முன், அந்த இது வந்து கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிபினா கிறிஸ்து பிறப்பிற்கு பின் பொது ஆண்டு, அதை அந்த இயரும் வந்து இது கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து இந்த இந்த உங்களுக்கு தெரியுமா பாக்ஸில் பாருங்கள், வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு அப்படின்னு சொல்லலாம். வரலாறு என்பது நம்ம வந்து ஆண்ட இது தானே, அதுவுமே வந்து கால வருஷப்படி தானே. இதை பாருங்கள், இந்த அட்டவணையை பாருங்கள், இதுவுமே வந்து காலத்தை தானே வருஷப்படுத்துது. அதைத்தான் அதில் வந்து சொல்கிறாங்க. வரலாறு என்பது கடந்த கால நிகழ்வுகளில் காலவரிசை பதிவு அப்படிங்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. வரலாறு என்பது எதை வந்து பதிவு பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தகவல் பேழையில் பாருங்கள், வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். அதாவது ஹிஸ்டோரியாவிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் வந்து என்னன்னா, விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஹிஸ்டோரியா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் பாருங்களேன், இந்த நாட்குறிப்பு, அதாவது அம்மாவும் பொண்ணும் வந்து இந்த மாறி மாறி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ வந்து அதாவது இந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு பழைய பேனா வச்சுருப்பாராம். அதில் வந்து அவங்க தாத்தா வந்து நாட்குறிப்பு வந்து எழுதுவாங்களாம். அதை வச்சு தான் வந்து பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது கடந்த காலத்தை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நாட்குறிப்புகளை வைத்து வைத்துக்கொண்டு, அதாவது நாட்குறிப்புகளை வைத்து வந்து நம்ம வந்து கடந்த காலம் வந்து நிகழ்வுகளை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து அந்த அம்மா வந்து பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்வதே போன்றதுதான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை வந்து அந்த முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பாங்கல்ல கற்கருவிகள், அதை வச்சு வந்து நம்ம வந்து காலத்தை கணிக்கலாம் அப்படிங்கிறத அந்த அம்மா வந்து பொண்ணுக்கு வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொண்ணுக்காக வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள இதுவும் சான்றா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வந்து அம்மாட்ட கேட்குது. ஆமாங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. இந்த இதை பார்த்துக்குங்க. இந்த பாக்ஸில் இருக்கிறத ஒரு ட்ரிப் இந்த மேப்பு லேசாக பார்த்துக்குங்க. பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பொண்ணுக்கு சொல்லுவாங்க. அதாவது பழங்கற்கால மனிதர்கள் வந்து அந்த எப்படி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத, அதாவது ஒரு சில பேர் வந்து குகையில் இருந்திருப்பாங்க. இது கொஞ்சம் பேர் வந்து வேட்டைக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து எந்தெந்த மாதிரி வேட்டையாடினாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லணும் இல்லையா. அப்போ அதுக்காண்டி கூட அந்த பாறையில் வந்து இந்த மாதிரி வந்து ஓவியத்தை வந்து வரைஞ்சிக்கலாம். இல்லை அப்படின்னா பொழுதுபோக்குக்காண்டி இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சிருப்பாங்கங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்க. இந்த தகவல் பேழையில் பாருங்கள், நாணயவியல் வந்து நாணயங்களை பற்றிய படிப்புக்கு வந்து என்னென்னா நாணயவியல். எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்புக்கு வந்து கல்வெட்டியல். இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. பொறிப்புகள் பற்றிய படிப்புக்கு வந்து என்னதுன்னா கல்வெட்டியல். நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து
இந்த இந்த இதை பாருங்களேன், இந்த இதை பாருங்கள். இந்த இதில் வந்து என்னென்னா, இல்லை என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, வரலாற்றின் ஆதாரங்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த பானை, இது இந்த தொல்பொருள்லாம் எது எதுன்னு பார்த்துக்குங்களேன். தொல்பொருள் சான்று பாருங்கள். இந்த பானை, பொம்மை, கருவிகள், அணிகலன்கள், அப்புறம் வந்து நாணயங்கள், அப்புறம் வந்து இந்த பானை மாதிரி இருந்துட்டு அதில் டிசைன் போடுவாங்கள்ல, அது வந்து என்ன இந்த பானை மாதிரி டிசைன் போட்டிருக்கல, இது வந்து கைத்திறன் பொருள்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபுல்லாக வந்து தொல்பொருள் சான்றுங்கிறாங்க. அதே போல் பாறை கல்வெட்டு, கோயில் சுவரில் இருக்கிற கல்வெட்டு, இது உலோகத்தூண், செப்பேடு, இது ஃபுல்லாமே வந்து என்னென்னா தொல்பொருள் சான்றுன்னு சொல்கிறாங்க. இது ஃபுல்லாமே இந்த அரண்மனை, கோட்டை, கோயில், ஸ்தூபி, மாடங்கள், இது ஃபுல்லாமே வந்து அந்த பொறிச்சு வச்சுருப்பாங்கள்ல, கோயிலில் வந்து கல்வெட்டுல வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க, எழுதியிருப்பாங்கள்ல கல்வெட்டில், அதெல்லாம் வந்து தொல்பொருள் சான்று அப்படிங்கிறாங்க. இது கல்வெட்டுனா தொல்பொருள் சான்று. இது ஃபுல்லாமே பார்த்துக்குங்க, நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இலக்கிய சான்றுகள் பார்த்துங்களேன். காப்பியங்கள், வெளிநாட்டு குறிப்புகள், பயண குறிப்புகள், இந்திய ஆசிரியர்களின் நூல்கள், நாட்டுப்புற கதைப்பாடல்கள், இது ஃபுல்லாக வந்து இலக்கிய சான்று. அது வந்து மத சார்பற்ற இலக்கியம். இது ஃபுல்லாக வந்து இந்த இலக்கிய சான்று ஃபுல்லாமே வந்து மத சார்பற்ற இலக்கியம். ஏன்னா அந்த சங்க காலத்தில் இருக்கையில் வந்து மதம் வந்து முக்கியமாக இது இருந்திருக்காது. அந்த திருவள்ளுவரே பாருங்கள், சங்க காலத்தில் இருக்கையில் அவர் வந்து எல்லா மதத்துக்கும் பொருந்துகிற மாதிரி இது திருக்குறள் வந்து எழுதியிருப்பார் திருவள்ளுவர். அதே போல் தான் இது ஃபுல்லாமே வந்து இந்த காப்பியம், வெளிநாட்டு பயணக்குறிப்பு, இதெல்லாம் வந்து இலக்கிய சான்று. அதாவது மத சார்பற்ற இலக்கியங்கிறத சொல்கிறாங்க. மத சார்புள்ள இலக்கியத்தை பாருங்கள். இதிகாசங்கள் வந்து என்ன வருதுன்னா, ராமாயணம், மகாபாரதம் வருது. பக்தி இலக்கியத்தில் வந்து என்னன்னா, தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இது வந்து மத சார்புள்ள இலக்கிய வகையில் வந்து வருது. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா இதுலேருந்து கூட கொஸ்டின் வந்து கேட்டுருவாங்க. அதாவது மத சார்பற்ற இலக்கியம் எதுன்னு கேட்பாங்க. இந்த காப்பியம், திருக்குறள், இது சாய்ஸில் கொடுத்து கேட்பாங்க. அதே போல் மத சார்புள்ள இலக்கியம் எதுன்னு கேட்கலாம். இந்த மத சார்புள்ள இலக்கியம்னா இதிகாசங்கள். பக்தி இலக்கியத்தில் எது மத சார்புள்ள இலக்கியம்? தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இப்படி சொல்லிக்கலாம். இதிகாசத்துலனா ராமாயணம், மகாபாரதம், இப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆன்சர் பண்ணையில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. எதுவும் வந்து இது வந்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறத ஒதுக்காதீங்க. ஒரு ட்ரிப் வந்து அதை வாஸ்து விட்டுட்டு லெசனை ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து வாஸ்துக்குங்க. ஃபுல்லாக வாஸ்து விட்டுட்டு தேவையில்லாததை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு தேவையில்லாத மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பாருங்களேன், இது ஃபுல்லாமே வந்து அதாவது இந்த பானை, இந்த பொம்மைகள், இது ஃபுல்லாமே இந்த தொல்பொருள் சான்றுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருக்குதுல்ல, இது வரைக்கும் இருக்கிறது ஃபுல்லாமே வந்து தொல்பொருள் சான்றில் வந்து வர்றது எதுன்னு கூட சாய்ஸில் வந்து கேட்பாங்க. ஏன்னா இதில் கூட வந்து தொல்பொருள் சான்றுங்கிறதுல வந்து நம்ம வந்து பக்தி இலக்கியம், திருக்குறள், அதெல்லாம் வந்து சாய்ஸில் வச்சுருவாங்க, நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி. அதனால் நம்ம இது வந்து எது தொல்பொருள் சான்று, எது வந்து மத சார்புள்ள இலக்கியம், மத சார்பற்ற இலக்கியம், இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஆன்சர் பண்ணையில் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்துக்கு கீழே இருக்கிறத பாருங்கள். பண்டைய மனிதர்கள் குகையிலும் வாழ்ந்தபோது பாறை ஓவியங்களும், அதாவது இந்த குகையில் வந்து வாழ்ந்தபோது பாறைகளில் வந்து ஓவியங்கள் வரைந்தன. இவை பாறை ஓவியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. தமது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக இவ்வாறு செய்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஒருத்தவங்க வேட்டையாடிட்டு வந்திருப்பாங்களே, அவங்க எப்படி வேட்டையாடினவங்களும் எப்படி வேட்டையாடினாங்கன்ட்டு குகையில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிறோம்ல. ஏன்னா நெக்ஸ்ட் வந்து இவங்கெல்லாம் இவங்க வேட்டையாட போக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சாதானே அந்த கொஞ்சம் வேட்டையாடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை அப்படி கூட அவங்க வந்து இந்த மாதிரி கூட அந்த வரைஞ்சி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது, இப்போ வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்பது எதுனா, கற்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுது முறைகளை கண்டுபிடிப்பதற்கும் இடைப்பட்ட காலம்தான் ஆகும்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம்னு சொல்கிறாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்னது?
கட்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறையை கண்டுபிடிப்பதற்கு இடைப்பட்ட காலம் தான் வரலாற்றுக்கும் முந்தைய காலம். ஏன்னா எழுத்து இது வந்துருச்சுனாலே பிந்திரும்ல. அதுக்கு முன்னாடி உள்ளது தான், அதாவது நம்ம எழுத்து முறையை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் நம்ம வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலம். அதாவது கட்கருவிக்கும் எழுது முறைகளை கண்டுபிடித்ததுக்கு இடப்பட்ட காலம்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தொல்லியல் அடையாளங்கள் வந்து பாருங்களேன், கட்கருவிகள், புதைப்படிமங்கள், பாறை ஓவியங்கள், இது போன்ற பலவற்றிலிருந்து வரலாற்று தகவல்களை வந்து பெறுகிறோம். நம்ம இது கட்கருவிகள், புதைப்படிமங்கள், நம்ம வந்து அகலாராய்ச்சி பண்ணுறது புதைப்படிம அந்த பொருளை வச்சு தானே நம்ம வந்து அந்த நம்மளுடைய முன்னோர் ஜென்ரேஷனை வந்து நம்ம வந்து இவங்க இப்படி வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா கீழடியில் சுடுமண் இது எவ்வளவோ அங்கே வந்து உரைக்கிணறு இதெல்லாம் வச்சு, அதாவது நகர்ப்புற வாழ்வியல் மாதிரி இதை நல்லா வளர்ந்துருக்காங்க. முன்னாடியே சிந்து வழியிலன்னா பாருங்கள், முன்னாடியே வந்து அந்த இது அது என்னது சிந்து வெளிலாம் பாருங்கள், அந்த கால்வாய் அமைச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் நான் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கிற மாதிரி அப்போ முந்தி காலத்திலே வந்து அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம அகழாய்வு பண்ண போக தானே அவங்க வந்து முந்தி காலத்தில் வந்து இவ்வளோ டெவலப்மெண்ட்டில் வாழ்ந்திருக்காங்கங்கிறத வந்து நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியுது. அதைத்தான் அதில் வந்து சொல்கிறாங்க. வரலாற்று தொடக்க காலத்தை பாருங்களேன். அது வரலாற்று தொடக்க காலம் என்றால் என்ன அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஆன்சர் வந்து என்ன, வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கும் இடப்பட்ட காலம். வரலாற்றுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டை பார்த்துக்குங்க. அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து இதை வந்து தெளிவாக வந்து எழுத முடியும். வரலாற்றுக்கு முந்தைய காலம் என்னதுன்னா, கட்கருவிகளை பயன்படுத்தியதற்கும் எழுத்து முறையை கண்டுபிடிப்புக்கு இடப்பட்ட காலம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம். வரலாற்றுக்கு தொடக்க காலம், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் கேட்குறாங்க. அது எதுலேருந்து எது வரைக்கும்னா வரலாற்றுக்கும் முந்தைய காலத்துக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வரலாறு வந்து வரலாறு வந்து அப்போ தான் ஆரம்பிக்குதா. அப்போ வந்து வரலாற்றுக்கும் முந்தைய காலத்திற்கு இடப்பட்ட காலம்தான் வரலாற்று தொடக்க காலம் அப்படிங்கிறா. இதுக்கு ரெண்டுக்கும் வந்து டிஃபரெண்ட்டை பார்த்துக்குங்க. ஏன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் கேட்டால் நம்ம வந்து மாற்றி போகிற கூட நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பு இருக்குது. இதில் உள்ள மீனிங் புரிஞ்சுக்குங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு இது கட்கருவி இந்த எழுது முறைக்கு முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு நோட் பண்ணிக்கோங்க. வரலாற்றுக்கு தொடக்க காலம்னா அதை தான் ஸ்டார்டிங் மைண்டு. நம்ம வந்து வரலாற்றுக்கு ஆரம்ப புள்ளின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கு தானே இடப்பட்ட காலம் தானே இருக்கும். அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்கப்பா. கொஸ்டின் வந்து மாற்றி போட்டுறாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் வாசிக்கலாம், நிதானமாக வாசித்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கங்கிறத நோட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து இதை பாருங்கள். அதாவது இதில் வந்து என்னென்னா, குகையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்த பேரால் பாருங்கள், குகையில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ வந்து இது வேறு ஏதாவது இது நுழைஞ்சுன்னா அப்போ வந்து நாய் வந்து அது மோப்ப சக்தியால் அது குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ அவங்க வந்து நோட் பண்ணியிருக்காங்க, அந்த முன்னோர்கள் வந்து நோட் பண்ணி. அப்போ வந்து நாய் வந்து அவங்க வந்து பழக்கி வேட்டைக்கு போனாலும் கூட கூட்டிகிட்டு போகிறது. அப்படின்னா தான் வேறு ஏதாவது மிருகங்கள் இது வந்துச்சுன்னா அந்த திசையை பார்த்து குலைக்கலாம். இவங்க வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ட்டு இது நாயை வந்து பழக்கப்படுத்தியிருக்கலாம்ப்பா. ஏன்னா அதனால தானே நாய் வந்து நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு தானே. ஒவ்வொரு வீட்லையும் நாய் வளர்க்குறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு பாதுகாப்பு கண்டி தானே இந்த நாயை வளர்க்குறாங்க. அதே தான் அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது குகையில் இருக்கும்போது இப்போ வந்து புலியோ சிங்கமோ ஏதாவது ஒரு மிருகம் வந்து வரும். அப்போ வந்து நாய் வந்து மோப்ப சக்தியால் அது வந்து குலைக்கலாம். அவங்க வந்து இது விழிப்புடனா அம்பு இதை எடுத்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு அதை கொண்டுட்டு இவங்க இது பண்ணிக்கிடுவாங்கள்ல, சேஃப்டி ஆகிக்கிடுவாங்கல்ல. அந்த இதுக்கு இது வச்சு வளர்த்துருக்காங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து வேட்டையாட போகும்போது இதை கூட்டிகிட்டு வேட்டையாட போகையிலையும் இந்த நாயை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படின்னா தான் இது நம்மளுக்கு தெரியாமல் பின்னாடி ஏதாவது ஒரு மிருகங்க எதுவும் வந்துச்சுன்னா அந்த முன்னோர்களை வந்து எச்சரிப்பதற்காண்டி இதை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதே போல் இதை பாருங்களேன், தமது கூர்மையான மோப்ப உணர்வினால் விலங்குகளின் வருகையை அறிந்து கொண்டு குறைத்தன. இதை கண்டு மனிதர்கள் நாய்களை பழக்கி தங்களை பாதுகாப்பிற்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் வேட்டையாட போகும்போது உடன் அழைத்து செல்ல தொடங்கின. அதாவது முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய விலங்கு வந்து எதுவும் கேட்பாங்க,
நீங்கள் இது வேறு ஏதாவது இந்த மாடு நம்மளுக்கு வந்து டக்குன்னு நம்ம வந்து இவங்க வந்து நம்மளுக்கு வந்து என்ன தோணும் டக்குன்னு வந்து இவங்க வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன சொல்லுவோம் மாடு காளை இந்த மாதிரி வந்து ஆப்ஷன் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த இதை டக்குன்னு வந்து குடிச்சிட்டு வந்துடுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் நாய்ங்கிறத. அதனால் இந்த கொஞ்சம் பார்த்துக்குங்கப்பா. இது அதாவது முன்னோர்கள் வந்து பயன்படுத்திய இது விலங்கு எதுன்னு கேட்பாங்க. நாய் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வலிமைமிக்க பேரரசு அசோகர். அசோகரை பற்றி இதில் வந்து ஃபுல் கண்டென்ட் இதில் இருக்கும் பாருங்களேன். இது இந்த பாக்ஸு ஃபுல்லாமே ரொம்ப முக்கியம். இதை வந்து நல்லா வந்து படித்து தரவாக்கிங்கப்பா. பண்டிகை இந்திய அரசர்களே பேரும் புகழும் பெற்ற அரசர் வந்து யாருன்னா அசோக அரசர். இவரது ஆட்சியில் தான் புத்த மதம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு வந்து பரவியது. இவரோட ஆட்சியில் தான் வந்து புத்த மதம் வந்து பரவியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்க பிள்ளைகளையும் அதான் அசோகரர் வந்து பிள்ளையும் வந்து இலங்கையிலையும் இதை வந்து இந்த புத்த மதத்தை வந்து பரப்பியிருக்காங்க. கலிங்க போருக்கு பின் பல உயிர்கள் மடிவதை இது கலிங்க போருக்கு பின் உயிர்கள் பல உயிர்கள் வந்து மடிவதை கண்டு வருந்தி போர் தொடுப்பதை கைவிட்டார். அதற்கு பிறகு புத்த சமயத்தை தழுவி அமைதியையும் அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வியை அர்ப்பணித்தார். அதாவது கலிங்க போருக்கு பின்னாடி தான் இவரை வந்து இந்த கலிங்க போரில் வந்து நிறைய இந்த உயிர் வந்து இந்த பலியாயிருக்கும். அதை கண்டு இனி வந்து போரே வேணாண்டா சாமி அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவர் வந்து அத்தனை உயிர் வந்து இறந்து கடந்து பார்த்து வேதனை நினச்சி அதோட வந்து கலிங்க போருக்கு பின்னாடி இந்த போரே வேணான்னு சொல்லிட்டு தவிர்த்துட்டு அமைதியும் இந்த அறத்தையும் பரப்புவதற்காக தன் வாழ்வியே வந்து அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பொதுமக்களுக்கு அவர் ஆற்றிய சேவை முன்மாதிரியாக விளங்கியது. வெற்றிக்கு பின் இந்த போரை துறந்த முதல் அரசர் அசோகர் தான். ஏன்னா வெற்றிக்கு பின்னாடி தானே அவர் வந்து இந்த போரை திறந்தால் நல்லாயிருக்கும். இதே வந்து ஒரு போரில் வந்து தோல்வி அடையாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து போரே வேணான்னா அது வந்து கோலத்தனமாக போயிடும்ல. ஏதாவது ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு நம்ம வந்து போரை தவிர்த்தோம்னா நம்ம வந்து இந்த வீரம் அப்படிங்கிறவங்க நம்ம வந்து ஜென்ரேஷன் வந்து பேசும். அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் யாருன்னா அசோகர். ஏன்னா தோல்விக்கு பின் யாருமே வந்து இது போரை நிறுத்தினாலும் அது வந்து அவமானம் தான். ஏன்னா அவங்க வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு தானே பேசுவோம். இது வெற்றிக்கு பின் பேரை துறந்த போரை வந்து வேண்டான்னு சொன்னனால தான் நம்ம இன்றளவும் இவரை பற்றி வந்து இந்த நல்ல அசோகரை பற்றி நம்ம வந்து நல்ல விதமாக வந்து நினச்சி இன்ன வரைக்கும் நம்ம வந்து அவரை பற்றி படிச்சுக்கிட்டு தானே இருக்கோம். இதே வந்து தோல்வியில் வந்து இவரை வந்து படிப்போமா? படிக்க மாட்டோம். வெற்றி பெற்று அந்த போரை வந்து தவிர்த்தனால தானே இவரை பற்றி நம்ம வந்து படிக்கிறோம். அந்த கான்செப்ட் தான்ப்பா. உலகிலே முதலாக விலங்குகளுக்கும் தனி மருத்துவமனை அமைத்து தந்தவரும் அசோகர் தான். அதாவது உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனி மருத்துவமனை அமைச்சது யாருன்னா அசோகர் தான். இது நோட் பண்ணிக்கோங்க. இது இன்றும் அவர் உருவாக்கிய சாலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள முத்திரையிலிருந்தே பெறப்பட்டது. இந்த சாரநாத் கற்றூன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த 4 சிங்கம் இருக்கும்ல, அதில் வந்து நடுவில் பாருங்களேன் இந்த சக்கரை மாதிரி 24 ஆரக்கால் இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம தேசிய கொடியில் வந்து நடுவில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இதிலிருந்து அசோகரது முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். ஆனால் அத்தகைய சிறப்புகளை கொண்ட அசோகர் குறித்த தகவல் வரலாற்று பக்கங்களில் 19ஆம் நூற்றாண்டு வரை இடம்பெறவே இல்லை. இவர் வந்து இவ்வளோ தூரம் பண்ணி வந்து அவரை பற்றி யாருக்கும் வந்து தெரியலை. அப்போ வந்து 19ஆம் நூற்றாண்டு வரை வந்து இவரை பற்றி தகவல் வந்து இல்லை இது இல்லைங்கிறத சொல்கிறாங்க. இதை வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா இது வந்து சொல்லும் பொருளை கூட கேட்கலாம். வரலாற்று பக்கங்களில் இது இப்போ 19க்கு பதிலாக 18 போட்டு 18ஆம் நூற்றாண்டு வரை இது அசோகர் பற்ற இது குறிப்புகள் வந்து இல்லை அப்படிங்கிறது கூற்று காரணத்தில் கூட கேட்கலாம்ப்பா. இந்த இயரை வந்து பார்த்துங்க, 19ஆம் நூற்றாண்டை பார்த்துக்குங்க. ஆங்கிலேய வரலாற்று ஆய்வாளரான வில்லியம் ஜோன், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகாம் போன்றவர்கள் வரலாற்று ஆய்வுகள் மூலம் கண்டுபிடித்த வரலாற்று சான்றுகள் தான் மாமன்ன அசோகரின் சிறப்புகளை வெளி உலகிற்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யாருன்னா இந்த வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அப்புறம் வந்து அலெக்சாண்டர் கன்னிகாம், இவங்க வந்து அந்த அசோகர் பற்றிய சிறப்புகளை வந்து வெளியுலருக்கு வந்து கொண்டு வந்தாங்க. இவங்க 3 கொண்டு வந்தது யாரும் பார்த்துக்குங்க.
இந்த வில்லியம் ஜோன், இந்த ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகம், இது 3 பேரும். நான் எதுக்கு இந்த பேரை வந்து ஒரு 2, 3 ட்ரிப் உங்களுக்கு வந்து சொல்கிறேன்னா, நான் சொல்லிலேயே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் வந்து மைண்டில் வந்து சேவ் ஆயிரும். அதுக்காண்டி தான் நான் இதை வந்து ஒரு சில பேர்கள் வந்து ஒரு 2, 3 ட்ரிப் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வில்லியம் ஜோன்ஸ், ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகம் வந்து அசோகரிய சிறப்புகளை வந்து வெளி உலகிற்கு வந்து கொண்டு வந்தாங்க. சரியா? இதன் அடிப்படையில் சார்லஸ் ஆலன் இருக்காருல்ல, அவர் வந்து என்னன்னா ஆங்கில எழுத்தாளர். இவர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்காரு. யாரு? சார்லஸ் ஆலன். வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது யாரு? வில்லியம் ஜோன்ஸு, இந்த ஜேம்ஸ் பிரின்சப், அலெக்சாண்டர் கன்னிகம் வந்து அவருடைய சிறப்புகளை வந்து வெளி உலகிற்கு கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்க கொண்டு வந்தாங்கல்ல, அதை வந்து தொகுத்து நூலாக வெளியிட்டது யாருன்னா சார்லஸ் ஆலன். யாரு? சார்லஸ் ஆலன். நோட் பண்ணிக்கோங்கப்பா. சார்லஸ் ஆலன் வந்து நூலாக வந்து தொகுத்து வெளியிட்டிருப்பாங்க. அந்த நூலின் பெயர் பாருங்க, த சர்ச் ஃபார் த இந்தியன் லாஸ்ட் எம்பரர். அந்த அந்த நூலோட பேர் இந்த நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதை கேட்டு கூட இது யார் வந்து எழுதுனாங்கிறத கேட்கலாம். த சார்லஸ் ஆலன். நெக்ஸ்ட் வந்து அதற்கு பிறகு பல ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வுகள் மூலம் அசோகரின் பொற்கால ஆட்சி குறித்த செய்திகளை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. இதற்கான சான்றுகள் வந்து சாஞ்சி ஸ்தூபியிலும் சார்நாத் கற்றூனிலும் காணப்படுகிறது. அசோகர் குறித்த வரலாறு எதில் இருக்குன்னா சாஞ்சி ஸ்தூபியிலும் அந்த சார்நாத் கற்றூனிலும் காணப்படுகிறது. இவை வந்து அசோகரின் பெருமையை வந்து நமக்கு எடுத்துரைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் சாஞ்சி ஸ்தூபி, இது சார்நாத் அந்த கற்றூன். இது வந்து பாருங்கள், இந்த சென்டரில் பாருங்கள், இந்த சிங்கத்துக்கு கீழே இந்த ரவுண்டாக இருக்கா, இதுதான் வந்து 24 ஆரக்கல் சக்கரம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்படிப்பட்ட செய்தி மூலம் வரலாற்று ஆராய்ச்சி எவ்வளவு முக்கியம் என்பதை இதை நாம் உணரும். இந்த மாதிரி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தானே முந்தி காலத்தில் எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க, அந்த ஜென்ரேஷன் எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதைத்தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த முயற்சியால் தான் அசோகர் குறித்த வரலாற்று உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடிந்தது. ஆமாம், வரலாற்று ஆய்வாளர்கள் இல்லைன்னா நம்ம முன்னோர்கள் ஜென்ரேஷன் வந்து இப்போ வந்து தெரிஞ்சிருப்போமா, யார் எப்படி வாழ்ந்துருக்காங்கிறது தெரியாது. நம்ம முன்னோர்கள் வச்சு பல விஷயத்தை வந்து இப்போயும் நம்ம வந்து செயல்முறையில் படுத்திக்கிட்டு தானே இருக்கோம். அவங்க வாழ்ந்த அடிப்படையில் தான் என்ன இப்போ வந்து டெக்னாலஜிக்கு ஏற்றாப்புல நம்ம அதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், அவ்வளோதான். ஆனால் அவங்க வாழ்ந்த முறைப்படி மேக்சிமம் ஓரளவு நம்ம வந்து அவங்க கடைப்பிடிச்ச முறையும் தான் நம்மளும் கடைப்பிடிச்சி வரோம். அதைத்தான் இதில் வந்து சொல்கிறாங்க. அதே போல் அந்த வரலாற்று இந்த உங்களை பற்றி உண்மையை வந்து கொண்டு வந்தது யாருன்னா வரலாற்று ஆய்வாளர்கள். கல்வெட்டு, நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்புகள், நாட்டுப்புற கதைகள் போன்றவை வரலாற்றை கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகிறது. வரலாற்று கட்டமைக்கவும் மறுசீரமைக்கவும் பெரிதும் உதவுகிறது வந்து எதுனா கல்வெட்டு, நினைவு சின்னங்கள், செப்பு பட்டயங்கள், வெளிநாட்டவர் அல்லது வெளிநாட்டு பயண குறிப்பு, நாட்டுப்புற கதைகள் தான் நம்மளுக்கு வந்து இது வந்து விளக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன், இதில் வந்து ஒவ்வொரு லெசன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மீள் பார்வை அப்படின்னு இருக்கும்ல, அதை வந்து அதுலேயும் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து இருக்கும்ப்பா. அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிங்கப்பா. ஏன்னா இதிலேருந்து வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து இதெல்லாம் இது மீள் பார்வை தானே, இதில் வந்து கொஸ்டின்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து இங்கிட்டு வந்து படிக்கிறோம். அதுதான் வந்து அதை வந்து நம்ம செய்கிற வந்து தப்பே அதுதான். எதுவும் வந்து இது ஒதுக்காதீங்க. இது ஒதுக்குறதுக்கு முன்னாடி அதை வந்து ஒரு ட்ரிப் வாசித்து விடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு ட்ரிப் வந்து வாசித்து விடலாம்ல. அதை வாசித்து விட்டுட்டு முக்கியம் இது ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா குறிச்சிட்டு அடுத்து படிக்கையில் வந்து நம்ம குறிச்சதை மட்டும் படிச்சுட்டு கூட போயிடலாம்ல. அதுக்கு சொல்கிறேன், மீள் பார்வையும் நம்ம வந்து படித்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அதை வந்து சொல்கிறேன். வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், புதைப்படிமங்கள் மற்றும் அகழாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் வந்து வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கு இடைப்பட்டது இது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது. இங்கே பாருங்கள், தொடக்க கால வரலாறு பாருங்களேன். வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு. இதை நோட் பண்ணிக்கோங்க. பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை வந்து பழக்கப்படுத்தினர். பேரரசு அசோகர் அமைதி, அறம் ஆகியவற்றை பின்பற்றினார்.
நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள 24 ஆரக்கால் சக்கரம் அசோகன் நிறுவிய சாரநாத் கற்றுனில் உள்ள லட்சணி ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்ம இந்த ஒரு பிக்சர் பார்த்தோம்ல, அதைத்தான் இதில் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பாருங்களேன், இது வந்து ஒரு ஒன் வேர்டு மாதிரி இருக்கா, நம்ம புக்குக்கு உள்ளே படித்ததை வந்து இங்கே வந்து ஒரு ஒன் வேர்டு மாதிரி ரிவிஷன் பண்ண மாதிரி போச்சா. இதனா வந்து ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்கப்பா. இதனா வந்து மீள் பார்வையான இது முக்கால்வாசி வந்து ஒரு ட்ரிப் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து சரியான விடையை பாருங்க. பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்னதுன்னா வேட்டையாடுதல். பழங்கால மனிதன் வந்து வேட்டையாடுறது தான் நம்ம பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கூற்றையும் காணி வந்து பாருங்க. அது பழைய கற்கால மனிதர்கள் வேட்டையாட செல்லும் போது நாய்களை உடன் அழைத்து சென்றன. குகைகளில் இது காரணம் வந்து குகைகளில் பழைய கற்கால மனிதன் தங்கியிருந்த போது இந்த விலங்குகள் வருவதை இந்த நாய்கள் தமது மோப்ப சக்தினை அறிந்து அவனுக்கு இது உணர்த்தின. இந்த கூற்றும் காரணமும் சரிதான். நெக்ஸ்ட் வந்து பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகலாய்வு மூலம் பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகலாய்வுகள் மூலமாக தோண்டி எடுக்கப்பட்டன. அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகிறது. அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதன் வந்து பயன்படுத்திய பொருட்கள் வந்து அகலாய்வு மூலம் தோண்டி எடுக்கப்பட்டுருச்சா, அப்பொருளை வந்து எங்கே வச்சு பாதுகாக்கிறாங்க, அதைத்தான் இதில் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. எங்கன்னா அருங்காட்சியகத்தில் வச்சு பாதுகாக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தவறான இணையை கண்டுபிடிங்க. இந்த பழைய கற்காலம் கற்கருவிகள், பாறை ஓவியங்கள், குகை சுவர்கள், செப்புத்தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம். செப்புத்தகடுகள் என்னதுன்னா ஒரு வரலாற்று ஆதாரம். இது பூனைகள் முதலில் பழக்கப்படுத்த நாயா இல்லை. முதலில் பழக்கப்படுத்த விலங்காக கிடையாது. முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு வந்து என்னன்னா நாய். நானே ஆன்சர் வந்து சொல்லிட்டேன் இதில். நெக்ஸ்ட்டு வந்து மற்ற தொடர்களிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்காங்க. பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வந்து வரையப்பட்டிருந்தன. ஆமாம், கரெக்டு. வேட்டையாடுதலை இது குறிப்பதாக ஓவியங்கள் இருந்துச்சு. கரெக்டு. பழங்கால மனிதர் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்திருப்பதற்காக வரைந்திருக்கலாம். ஆமாம், வரைந்திருக்கலாம். அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்துச்சா? இல்லை, அது தவறு. பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் எங்கு வாழ்ந்தானா? குகையில் வாழ்ந்தான். வரலாற்றின் தந்தை ஹெரோடோட்டஸ் பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு என்னன்னா நாய். கல்வெட்டுகள் டஸ் ஆதாரங்கள் ஆகும். தொல்லியல் ஆதாரங்கள் நம்ம அந்த முன்னாடி ஒரு பாக்ஸ் சொன்னால் நான் இந்த ஒரு பிக்சராக போட்டிருந்துச்சுல முன்னாடி, அந்த இலக்கிய சான்று, மத சார்புள்ள இலக்கியம், மத சார்பற்ற இலக்கியம், அந்த 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 ஒரு இது பிக்சர் பார்த்தோம்ல, அதில் வந்து கல்வெட்டு வந்து எதில் இருந்துச்சு? இந்த தொல்பொருள் சான்று ஆதாரத்தில் தானே இருந்துச்சு. அப்போ இது தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும். அசோக சக்கரத்தை வந்து டஸ் ஆரக்கால் வந்து உணவு 24 ஆரக்கால். நெக்ஸ்ட் வந்து சரியா தவறா பாருங்க. பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அத்திரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளது. ஆமாம், கரெக்டு. இது பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொழில் துறையினால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. ஆமாம், அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட பொருளாக நம்ம வந்து அருங்காட்சியகத்தில் வச்சு தானே பாதுகாத்துக்கிட்டு வரோம். ரைட்டு. அசோகரது காலத்து புத்த சமயம் நாடு முழுவதும் பரவுது. ஆமாம், கரெக்டு. அவர் வந்து இந்த கலிங்க போருக்கு அப்புறம் அவர் வந்து அமைதி அறம் வேணும்னு சொல்லிட்டு புத்த சமயத்தை தானே பரப்புவார். அது கரெக்டு. இது பொறுத்துக்க பாருங்கள். பாறை ஓவியங்கள் அது வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. பாறை ஓவியங்கள் வந்து அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அந்த வரைஞ்சதுனால தானே நமக்கு தெரிஞ்சு. இது வேட்டையாடி தான் அவங்க வந்து இந்த அதாவது வாழ்ந்திருக்காங்கங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு. அதைத்தான் இதில் சொல்கிறாங்க. எழுதப்பட்ட பதிவுகள் எதுனா செப்பேடுகள். அசோகர் வந்து என்ன மிகவும் புகழ்பெற்ற அரசன். மத சார்புள்ள இலக்கியம் எதுனா தேவாரம். மத சார்புள்ள இலக்கியம் பாருங்களேன், அந்த இதுலேயே வந்து பாருங்கள் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதுலேயே இந்த புக் பேக்லேயே அந்த பிக்சர் இருந்துச்சுல, இந்த மத சார்புள்ள இலக்கியம், மத சார்பற்ற இலக்கியம்னு. அது பார்த்தீங்களா? அதுவும் முக்கியம். எதையுமே வந்து ஒதுக்காதீங்க. அதே போல் மீள் பார்வைங்கிறதையும் அந்த இதையும் வந்து ஒதுக்கிறாதீங்கப்பா. இதோட இந்த லெசன் வந்து இது முடிஞ்சுப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போஸ்ட் பண்ணுங்கப்பா. 2வது வந்து என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கப்பா. தேங்க்யூப்பா.